Hi students, welcome to Chennai IAS Academy. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 3 கான क्वेश्चन பேப்பர் ரிலீஸ் பண்றோம். டெஸ்ட் நம்பர் 3 கான வேர் டு ஸ்டடி வீடியோ போட்டுருங்க. வேர் டு ஸ்டடி போட்டு அது பாலிட்டி கொஞ்சம் பெரிய சிலபஸ் தான். ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஓகேங்களா, 8th நியூ புக் படி சொல்லியிருந்தோம். அதுக்குரிய வேர் டு ஸ்டடி போட்டு அதை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் லான்ச் பண்றோம். ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பர் எப்பவும் போல நம்மளுடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஓகே, முக்கிய அறிவிப்பு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி இருக்குது என்ன விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எப்போ போல 6th புதிய புக்கு பழைய புக்கு. ஓகேங்களா, பாலிட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி கம்மியா தான். பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் வந்து விகிதம், விகிதாச்சாரம், வயது கணக்கு எல்லாம் சேர்த்து 100 + 75 + 25 = மொத்தமா 200 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ரைட். இதுதான் வந்து நம்ம 6th இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். தமிழ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, மேத்தா. ஓகே, அப்புறம் எப்படி கீழே வந்துட்டீங்கன்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது. பாலிட்டி கொஸ்டின்ஸ் 100க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது 25. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாலிட்டி கொஸ்டின்ஸ். லாஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு வந்து சயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ரைட். இந்த டெஸ்ட் பேட்சோட முக்கியமான நோக்கமே என்னன்னா திருப்பி சொல்றது தான். ஓகேங்களா, இலவசமா ஃப்ரீயா இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தவங்க திருப்பி தோண்டு போயிருக்க கூடாது. ஓகேங்களா, என்ன எக்ஸாமே வருது அப்படின்னு சொல்லி தோண்டு போயிருக்கூடாது. படிப்பதற்கு என்ன வேலை படிக்குங்கிறது தெரியாம இருக்கக்கூடாது. ஆனால் நீங்க பாதி பேர் வந்து உங்களோட கமெண்ட் எல்லாம் டெய்லி நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வீடியோலும் உங்களுடைய கமெண்ட் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது பாதி பேர் வந்து பண்ணிருப்பீங்க, கமெண்ட் பண்ணிருப்பீங்க. சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது சார். இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க, இன்னைக்கு கூட ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் அவங்க மாற்றம் டெஸ்ட் வச்சு நான் ஃபாலோ பண்றேன், ஆனா அது போர்ஷன்ஸ் வந்து 1 வீக்ல என்னால படிக்க முடியல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உனக்குன்னு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஷெட்யூல், ஓகேங்களா, உனக்கு ஏற்ற மாதிரி நீ உனக்குன்னு ஒரு இவ்வளவு நேரம் வேலைக்கு போறியா, அப்ப நீ இவ்வளவு நேரம் தான் உன்னால படிக்க முடியும். அந்த 1 மணி நேரம், அந்த இவ்வளவு நேரம் படிக்க முடியுற டைம்ல மேக்ஸுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம், தமிழுக்கு எவ்வளவு நேரம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 7 நாள்ல உனக்கு ஒரு டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் கிடைச்சாலே 7 × 4 போட்டுக்கோ, 28 மணி நேரம் படிப்பதற்கு. அது ஏதாவது நம்ம 4 மணி நேரம் உட்கார்ந்து 4 மணி நேரம் படிக்க போறது கிடையாது. அப்படி இப்படி ஸ்கிப் பண்ணி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 20 மணி நேரமாவது கிடைக்கும். அந்த 20 மணி நேரத்தை நீ யூட்டிலைஸ் பண்ணி படிச்சாலே போதும். ஓகேங்களா, அப்ப நீ படிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது டவுட் அது இது இருந்ததா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில டாபிக் சம்பந்தமா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேக்ஸ் டாபிக் என்ன கொடுத்துருக்கோம் இந்த தடவை, ரேஷியோ ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன். ரேஷியோ, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வயது கணக்கு. இதுக்கு கடந்த ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட மேக்ஸ் வீடியோ செப்பரேட்டாவே கொஸ்டின் டிஸ்கஷனாவே நம்ம போட்டிருக்கிறோம். ஓகே, 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்லே முன்னாடி போய் பாருங்க. அதுல வந்து செப்பரேட்டா நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ணிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, நான் முடிஞ்ச அதோடைய லிங்க் வந்து நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு எப்படி ஷேர் பண்றேன் சொல்றேன். ஓகேங்களா, அப்ப இதுதான். அப்போ நீங்க படிக்கிறதுக்கு எனக்கு என்ன படிக்க முடியல, ஓகேங்களா, என்னால வந்து என்ன ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் என்ன சார் இப்படிதான் கொஸ்டின் வந்து ஃபிட் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா, ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான லெவல்ல இருக்கு, இப்படிதான் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படிதான். ஓகேங்களா, இப்போ ஏன் அப்படின்னா குரூப் 4 லெவல் ரொம்ப கஷ்டமா இருக்க போறது கிடையாது. ஓகேங்களா, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லா லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்க போறது கிடையாது. ஒரு சிலது 1-லைனராகவே கொடுத்துருப்போம். நீங்க கொஸ்டின் கூட பாருங்களேன், ஒரு சில தமிழ் தான் பாருங்களேன், கரெக்டா பாருங்க. மேத்தாவர்களின் நூல்களில் தவறானதை தேர்க, அவ்வளவுதான். நூல்களில் தவறானது எது, ஓகேங்களா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, படிச்சதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு ஒரு சில கொஸ்டின் சிம்பிளா கொடுத்துருப்போம், ஒரு சில கொஸ்டின் நீங்க எல்லாத்தையும் எதிர்நோக்குறதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கொடுத்துருப்போம். ஓகே, எனிவே ஃபைன், கொஸ்டின் லான்ச் பண்ணியாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தோம் சொன்னோம். அது எதுக்காக, என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க ஓகே இந்த கொஸ்டின்ல ஆன்சர் நான் கீழே கொடுத்துருக்கேன். எப்பவும் போல இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்க ஒவ்வொரு டாபிக்கா, நீங்க அதாவது தமிழ் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரி எவ்வளவு மார்க், பாலிட்டி எவ்வளவு மார்க் சொல்லிட்டு கமெண்ட்லயே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா, ரைட். இப்போ நான் என்ன ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சை இது வரைக்கும் 3 டெஸ்ட், அதாவது இன்னையோட 3 டெஸ்ட் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பர் லான்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாருமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நிறைய பேர் கண்டினியூ பண்ணீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே கம்மியானது. இப்போ 3ஆவது டெஸ்ட் எந்த அளவு இருக்க போகுது எல்லாரும் கண்டினியூ பண்றது இல்லை. இப்போ ஃபுல் ஃபிளெட்ஜா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து இப்போ வரை கண்டினியூ ஆயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக பிரத்யேகமா என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், உங்களை வந்து எங்களுடைய கைடன்ஸ்ல கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கண்டினியூஸா ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமா நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் வந்து லான்ச் பண்றோம். ஓகேங்களா, அந்த டெலிகிராம் சேனலோடைய நேமும் நான் சொல்லிடுறேன், அந்த டெலிகிராம் சேனலோடைய லிங்கையும் நான் கீழே கொடுத்துடுறேன். பாதி பேர் லிங்கை கொடுத்துட்டு லிங்க் வந்து ஓப்பன் ஆகல அப்படி சொல்லுவீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டெலிகிராமுடைய பேஜ்ல மேல சர்ச் பட்டன் இருக்கும், அந்த லென்ஸ் மாதிரி இருக்கும், அதுல போயிட்டு CIA எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல ஸ்பேஸ் எதுவும் இல்லாம பண்ணுங்க, CIA ஃப்ரீ டெஸ்ட்
பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடா, CAA ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ச் பட்டன்ல என்ன பண்ணுங்க. அதுல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா Group 4 2024 படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் அந்த சேனலுக்கு பேர் வச்சிருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பட்டன் கொடுத்துக்கோங்க. சார் இதை ஜாயின் பண்ண எனக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நன்மைனா இனிமேல் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய சோர்ஸ் ஓகேங்களா, ஷார்ட்கட்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அகாடமி சார்பாகவே புக்கில் இருக்கக்கூடிய டூ யூ நோ, பாக்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எதெல்லாம் கொஸ்டின் ஏரியாவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒன்லைனரா சுலபமா ரெடி பண்ணிருப்போம். அதெல்லாம் நீங்க தேடி நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து எப்படி குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு மாசமா தான் ஆகும் எல்லாரும் தேடி இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா அதை ஒன்லைனரா நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு PDF கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்ல, இன்னும் போக 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 உங்களுக்கு பிரத்யேகமா உங்களை மட்டும் ஃபோக்கஸ் நிறைய டெஸ்ட் போகும்போது யாரெல்லாம் உங்களுக்கு தனியா என்ன ஃபியூச்சர் என்ன பிளான் வச்சிருக்கோம்னா அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் என்ன பண்றேன்னா சேட் ஓபன் பண்ணிடுவேன். ஓகேங்களா, சேட் மீன்ஸ் நீங்களே என்ன பண்ணலாம்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். அப்படி மெசேஜ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு எதெல்லாம் டவுட் இருக்குதோ நம்ம ஒரு வாரத்துல 1 டே வச்சுக்கோ, 1 டேல 1 hour ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 6 அந்த டைம்ல உங்களுக்கு பசங்களுக்கு என்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குதோ எல்லா டவுட்ஸ் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியா, பாலிட்டியில என்ன டவுட் இருக்குது, சயின்ஸா என்ன டவுட் இல்லை சார் எனக்கு படிக்கும்போது இது புரியல, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, தாராளமா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா, இதுக்காக நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல இப்போ ஃபியூச்சர்ல நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது நீங்க பண்ண வேண்டியது டெலிகிராம் சேனல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பிரத்யேகமா டெஸ்ட் பேட்சுக்காக மட்டும், இது யாரு ஃபுல் ஃபிளெஜ்ஜா டெஸ்ட் எழுதி பயன்படுத்துறாங்களோ அதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா, இது நோக்கமே நம்ம Group 4 முடிச்சுட்டு நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாற்றம் டெஸ்ட் பேட்ச்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 500 இருந்து அதிகபட்சம் ஒரு 800 பேர் வரைக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் மூலமா எல்லாரும் Group 4 அதிகாரி ஆகும். அதுதான் நம்மளுடைய. ஓகேங்களா, அதனால மறக்காம இதை ஜாயின் பண்ணிருங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் லிங்க் அப்புறம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்னைக்கு ஈவினிங் ஓகேங்களா, இன்னைக்கே ஈவினிங் அடுத்த டெஸ்ட் நம்பர் 4க்கான வேர் டு ஸ்டடி ரிலீஸ் பண்றேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க தயாராயிரும். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம டெஸ்ட் டிஸ்கஷன் வீடியோ ஒரே நாள் 2 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகேங்களா, தேங்க்யூ.